ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை. இது அரிசி மாவு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அங்கே வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். இதை நல்லா மசிச்சு விட்டு அப்புறம் தாளிப்போம். இப்போ அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். போதும். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சிச்சு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம உருளைக்கிழங்குல போட்டுடலாம். இப்போ இதை நம்ம இந்த உருளைக்கிழங்குல நம்ம போட்டுடலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அது கூட அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா தண்ணி ஊற்றி கலந்துடலாம். இப்போ இந்த பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பத்தை வச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க. நான் சின்னதாக தான் பிடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வெளியில் போய் வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு போண்டா 10 ரூபா 15 ரூபா நிற்கிறாங்க. நம்மளே செஞ்சு சாப்பிட்ற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க, நல்லா உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். வெந்துருச்சு 2 பக்கமும். சூப்பராக இருக்குது பாருங்க. இனி இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துடலாம். நாங்கள் இனி அடுத்த செட்டை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நமக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடாக நல்லாயிருக்கு. இந்த இனிப்பு, காரம், டொமேட்டோ சாஸில் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.